கேபிஎல் சென்டர் நண்பர்களுக்கு அன்பான மாலை வணக்கம். நான் உங்கள் கேபிஎல் சென்டர் டிகே. இன்றைய பங்கு சந்தை செய்திகள். சென்செக்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் முடிவடைந்த நிலையில் 71,721.18. நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா 21,647.20. நிஃப்டி பேங்க் 47,438.15 ரூபாயின் மதிப்பு முடிவடையும் நிலையில் யூஎஸ் டாலருக்கு எதிராக 83.03 நாளைக்கு வந்து போனஸ் கொடுக்குற பங்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் போனஸ் வந்து 1:1 விதத்தில் நாளைக்கு வழங்குறாங்க. என்எஸ்சி மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்து ட்ரேடரில் ஒரு 2,655, அட்வான்சஸ் ஒரு 1,562, டிக்ளைன் ஒரு 984, அன்சேஞ்சு ஒரு 109, அப்பர் சர்க்கியூட்டில் 145, லோவர் சர்க்கியூட்டில் 55, 52 வார உச்சத்தில் 250, 52 வார லோவில் ஒரு 7 பங்குகள் உள்ளது. செக்டரல் இண்டெக்ஸஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிக்ஸில் தான் இருந்துச்சு. நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸு, நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி பிஎஸ்சி பேங்க்கு, நிஃப்டி பேங்க்கு, நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாம் ஏற்றத்திலும், நிஃப்டி ரியாலிட்டி, நிஃப்டி மெட்டல், நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி எஃப்எம்சிஜி, நிஃப்டி ஐடி, நிஃப்டி மீடியா சரிவில் இன்னைக்கு இருந்துச்சு. ஆன்டிகியூ புரோக்கிங் வந்து கெயில் நிறுவனத்திற்கு வந்து டவுன்கிரேட், அதாவது பைலேருந்து ஹோல்டு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. வித் ரிவர்ஸ்டு டார்கெட் என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தா 157 ரூபா சொல்லியிருக்காங்க. பாலிகேப்போட பங்குகள் இன்னைக்கு 20% லோவர் சர்க்கியூட் போயிட்டு, ஏன்னா ஒரு 1000 கோடி ரூபா வந்து அன்அக்கௌண்டட் பணம் வந்து பரிவர்த்தனை வந்து டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறதுனால. ஆக்சிஸ் கேட்ஸோட பங்குகள் வந்து ஒரு நியர்லி 10% உயர்ந்திருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து ஒரு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலயமா ஒரு 500 கோடி ரூபாய்க்கான ஃபண்டு ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால. பந்தன் வங்கியோட ஒரு 10 லட்சம் பங்குகளை வந்து விற்பனையாக இருக்கிறது. ஒரு 234 ரூபா 15 பைசா என்கிற ஒரு பங்கின் விலை. ஷியாம் மெட்டாலிக்ஸோட Q3 அப்டேட் வந்து ஸ்டீல் பில்லெட்ஸ் சேல்ஸ் வந்து 27,048 டன் ஆகும். ஸ்பாஞ்ச் அயன் சேல்ஸ் வந்து 2.79 லட்சம் டன் ஆகும். லாங் ஸ்டீலோ சேல்ஸோட பார்த்தீங்கன்னா 3.38 லட்சம் டன் ஆகும். ஸ்டீல் சேல்ஸ் ஒரு 6.45 லட்சம் டன் ஆகும் உள்ளது. கல்யாணி ஸ்டீல்ஸோட பங்குகள் இன்னைக்கு ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து காமினி ஸ்டீல்ஸை வந்து வாங்குறாங்க. அதோட விலை பார்த்தீங்கன்னா 450 கோடி. அந்த 450 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு, பில்டிங்கு, பிளான்ட்டு, மெஷினரி இவை அனைத்தும் அடங்கும். அந்த பிட்டை வந்து நல்லபடியாக இன்னைக்கு முடிச்சதுனால அந்த பங்குகள் வந்து இன்னைக்கு ஒரு புதிய உச்சத்தில் அடைஞ்சிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட பங்குகளும் இன்னைக்கு ஒரு புதிய உச்சத்தை தொட்டுச்சு. ஆர்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் ஓவர் பாட் ஒன்று கூட போயிட்டு இருந்துச்சு. ஒரு 31 கம்பெனி வந்து அனலிஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 35 பேர் அனலிஸ்ட் இதில் ட்ராக் பண்ணுறதுல ஒரு 31 பேர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பேர் வந்து ஹோல்டும், ஒரு 2 பேர் வந்து சேலும் கொடுத்துருக்காங்க. உங்களோட பர்சனல் என்ன ரேட்டிங் நீங்கள் கொடுப்பீங்கிறது வேணால் எங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். பவர் கிரிட்டோட 51.1 லட்சம் பங்குகள் வந்து இன்னைக்கு விற்பனையாக இருக்குது. ரூபாய் 240.90 பைசா ஒரு பங்கு என்கிற விதத்தில். சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,411 கோடி ரூபா வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஜப்பான் மாருதி சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து ஒரு 4% வந்து உயர்ந்திருக்கு நேத்திக்கு லாசஸ்லேருந்து. மற்றும் மோர்கன் ஸ்டான்லி வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இந்த பங்குக்கு வந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டார்கெட் ப்ரைஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காரு. 176 ரூபா 55 பைசா முன்னதாக இருந்தது வந்து இப்போ 210 ரூபாயா டார்கெட் ப்ரைஸ் நிர்ணயம் பண்ணியிருக்காரு. அஜ்மீரா ரியல்டி அண்ட் இன்ஃப்ரா லிமிட்டடோட பங்குகளும் ஒரு 10% உயர்ந்து இந்த 15 வருஷம் பங்கு சந்தையில் அவங்க இருக்கிறதுல இன்னைக்கு இந்த பங்கு வந்து அவங்க உச்சத்தில் போயிருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Q3யோட சேல்ஸ் வந்து அவங்களுக்கு நியர்லி டபுள் ஆனதுனால, அதாவது 253 கோடி, இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணுறது ஒரு 128 கோடிகளாக இருந்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இந்த ப்ராஜெக்ட்ஸ் மும்பை, பெங்களூர்லலாம் வந்துட்டுருக்கு. டிடாகார் ரயில் சிஸ்டத்தோட பங்குகள் ஒரு 9% அதிகரித்து லைஃப் டைம் வந்து ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்காங்க. 8 அனலிசிஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுல இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா 8 அனலிஸ்ட் இந்த கம்பெனியை ட்ராக் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. யூனிகம் லேப்ஸோட பங்குகள் வந்து ஒரு 7% அதிகரிச்சிருக்கு. ஒரு புதிய உச்சத்தை இன்னைக்கு வியாழக்கிழமை அடைஞ்சிருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த மார்க்கெட்டில் வந்து ஜெனரிக் ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு.
இந்த ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷருக்கான மருந்துகளை தயாரிப்பதற்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அக்ரோ கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஃபேக்டரிங் இந்த பிஸ்னஸ்க்காக. அப்புறம் ஈஸ் மை ட்ரிப்போட பங்குகள் ஒரு 15% உயர்ந்திருக்கு. அவங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்சூரன்ஸ் செக்டருக்குள்ளே வரதா இன்னைக்கு ஒரு நியூஸ் வெளியிட்டதை முன்னிட்டு 15% மேலே பங்குகள் உயர்ந்தது. பெங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல் லிமிட்டடோட பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18% உயர்ந்துச்சு. அவங்களோட 25.26 லட்சம் பங்குகள் வந்து இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. அந்த பங்குகளோட விலை பார்த்தீங்கன்னா 43.88 கோடிகள். அலைடு டிஜிட்டல் லாக்ஸோட பங்குகள் ஒரு 20% அப்பர் சர்க்கியூட்ல இன்னைக்கு வந்திருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அயோதா ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் வந்து அந்த கம்பெனி வந்து செலக்ட் ஆயிருக்கு. GTPL ஹாத்வே பிஸ்னஸ் அப்டேட் பார்ப்போம். நெட் ப்ராஃபிட் வந்து 24.67 கோடிகளாகும். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 850.8 கோடிகளாகும். எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 120.6 கோடிகளாகும். எபிட்டா மார்ஜின் வந்து ஒரு 14.17% உள்ளது. டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் சிங்கப்பூரோட வந்து இணைக்கிறாங்க. எதனாலன்னா இந்த இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நடைபெறுகிறது. HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு 23 அனலிசிஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுல 10 பேர் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 11 வந்து ஹோல்ட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 பேர் வந்து மட்டும் சேல் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. TCSோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ வந்து அப் ஆயிருக்கு 1.49%. அதாவது ரூபாயில் 60,583 கோடிகளாகும். எபிட் வந்து ஒரு 4.6% ஆகும். ரூபாய் 15,155 கோடிகளாகவும் உள்ளது. நெட் ப்ராஃபிட் வந்து 2.5% குறைஞ்சிருக்கு, டவுனு, ரூபாய் 11,097 கோடிகள். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து தேர்ட் இன்ட்ரிம் டிவிடெண்ட் ரூபாய் 9 ரூபா அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்பெஷல் டிவிடெண்ட் ஒரு 18 ரூபா அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்டு இன்ட்ரிம் டிவிடெண்ட்டும் இந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட்டும் பிப்ரவரி 5 அன்னைக்கு வழங்குவதா செய்திகளில் சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ வந்து டவுன் தான் 44%, ரூபாய் மதிப்பில் 38,821 கோடிகளாகும். நெட் ப்ராஃபிட் டவுன் 1.64%, ரூபாய் 6,113 கோடிகளாகவும் உள்ளது. ஹீரோ மோட்டார் கார்ப்போட பங்குகள் இன்னைக்கு 6% உயர்ந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹீரோ மாவரிக் பைக்கோட லான்ச் டேட் கன்ஃபர்மேஷன் இன்னைக்கு ஆகிருக்கிறதுனால ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்கலாம். பை பேங்க் ஆஃப் பரோடா டார்கெட் ப்ரைஸ் 240, பிரபுதாஸ் லிலிதார் சொல்லியிருக்காரு. பை ஆக்சிஸ் பேங்க் டார்கெட் ப்ரைஸ் ₹1250, பிரபுதாஸ் லிலிதார். பேங்க் ஆஃப் இந்தியா டார்கெட் ப்ரைஸ் 146, HDFC செக்யூரிட்டிஸ் சொல்லியிருக்கு. பை ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் டார்கெட் ப்ரைஸ் ₹355, HDFC செக்யூரிட்டிஸ். பை பஜாஜ் ஃபினான்ஸ் டார்கெட் ப்ரைஸ் 8,650, HDFC செக்யூரிட்டிஸ். ஆட் சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி டார்கெட் ப்ரைஸ் ₹1280, HDFC செக்யூரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. பை மெட்ரோ பிராண்ட்ஸ் டார்கெட் ப்ரைஸ் ₹1350, மோதிலால் ஆஸ்வால் சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சியில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டாக்ஸ் 4,726, 1,544 டிக்ளைன்ஸ், 760 அன்சேஞ்ச், 2,422 அட்வான்ஸில் உள்ளது. மார்க்கெட் மூட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிரீடில் இருக்குது. ஸோ பார்ஷியலாக யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த தருணத்தை பயன்படுத்தி ப்ராஃபிட் பார்க்கலாம். கால் அண்ட் புட் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்தீங்கன்னா 12,405 இருக்குது. டாப் கெய்னர்ஸாக ஹீரோ மோட்டார் கார்ப், பஜாஜ் ஆட்டோ, ரிலையன்ஸ், ஆக்சிஸ் பேங்க், BPCL, அல்ட்ராடெக் சிமெண்ட், ஈச்சர் மோட்டார்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், பவர் கிரிட் கார்பரேஷன், இண்டஸ் இந்தியா பேங்க், பிரிட்டானியா, டாடா மோட்டார்ஸ், கிராசிம், டெக் மஹேந்திரா, UPL, TCS மற்றும் பலர். டாப் லூசர்ஸ் இன்ஃபோசிஸ், டாக்டர் ரெட்டிஸ் லேப்ஸ், SBI லைஃப் இன்சூரன்ஸ், ஹல், விப்ரோ, லார்சன், அதானி போர்ட்ஸ், JSW ஸ்டீல்ஸ். 52 வீக் ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா 21st சென்ட் மேனேஜ்மெண்ட், AAA, ஆர்டி ஃபார்ம், AB மணி, ABB இந்தியா, அபாட் இந்தியா, அக்னி கிரீன், AGS டிரான்சாக்ட், அஜ்மீரா ரியல்டி, அலன்கிட், அலம்பிக் ஃபார்மா, அலிகான், கெஸ்டலோ, அலைட் டிஜிட்டல், ஆம்பர் என்டர்பிரைசஸ், ஆனந்த் ரெட்டி மற்றும் பலர் உள்ளனர். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் பகிரலாம். மற்றும் இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேரிங் இஸ் கேரிங்.
இந்த சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவான அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்பொழுது நமது வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமது டெலிகிராம் சேனல் t.me/kpl center இல்லை கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஷேர் மார்க்கெட்டுக்கான செய்திகளில் உடனுக்குடன் அங்கு பகிரப்படும். மற்றும் ஜீரோதா அப்ஸ்டாக் அக்கௌண்ட் புதிதாக துவங்க விரும்புபவர்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் செய்து அக்கௌண்ட் ஓப்பன் செய்துக்கலாம். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ப்ராசஸில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு சொந்தமாக கைட் பண்ணுவோம். மற்றும் இதில் நான் இந்த சேனலில் ஒரு 400க்கும் மேலே வீடியோக்கள் இருக்குது. புதியவர்கள் பார்த்து பயன்பெறலாம். மற்றும் பங்கு சந்தையில் இது வரைக்கும் வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இதில் பார்த்து பயன்பெறலாம். இல்லைனா எங்களோட கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை மெம்பர்ஷிப் 1-to-1 மென்டர்லையோ இந்த சேனல் ஹெட் ஒரு ஜிகேவையும் கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட இதுலேயும் நீங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணலாம். பார்த்துட்டு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி.